அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா மக்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இனி மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். புளி ஊற வச்சுருக்கேன், தக்காளி பேஸ்ட்டு வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், 3 தக்காளி போட்டு, மாங்காய், குழம்புத்தூள், இது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது மல்லிக்கீரை, இது மீன், பூண்டு வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், வெந்தயம், பேன் வச்சுருக்கேன், அடுப்பில் எண்ணெய் ஊற்றிடுவேன். வெந்தயத்தை போட்டுருவோம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். வதக்கிட்டு வந்துருச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கோ. இதுலேயே மஞ்சத்தூள் போட்டுக்கோ. இதுலேயே மல்லித்தூளையும் போட்டுக்கோ. இதில் தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிடுவோம். இதில் புளியை கரைச்சி ஊற்றிடுவோம். தேவையான அளவு உப்பு. இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோ. இதை இப்போ மூடிடுவோம். கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிக்குது. வாங்க பார்த்துருவோம். இதில் மாங்காய் இறக்கிடுவோம். நல்லா கொதிக்கிட்டோம். சிம்மில் வச்சு திரும்பி மூடி வாங்க. நல்லா கொதிச்சிருச்சு பார்ப்போம். அதுக்கப்புறம் மீன் போட்டுருவோம். வாங்க, மீன் அள்ளி போட்டாச்சு. மாங்காய் வந்துருச்சு. சிம்மில் வச்சுருவோம். வாங்க, மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காணோம். லைட்டாக மல்லிக்கீரையும் கருவேப்பிலையும் போட்டு அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.